கோவை மாநகராட்சி 27வது வார்டு பீளமேடு சாந்தி நகர் பகுதியில் RRT மூலம் டெங்கு கொசு ஒழிப்பு பணி இன்று மே 23ஆம் தேதி நடைபெற்றது. அதன்படி முதலில் கொசு புழுக்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டு ப்ளீச்சிங் பவுடர் போடப்பட்டது. பின்னர் தண்ணீர் தொட்டிக்கு அபெட் மருந்து ஊற்றப்பட்டது. இதனை வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பீளமேடு துரைசாமி லே அவுட் பகுதியில் தினசரி குப்பை வாங்கும் தள்ளுவண்டி சரியாக வருகிறதா என்று வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் இன்று மே 23ஆம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் சாலையோரத்தில் உள்ள குப்பைகள் முழுவதையும் முழுமையாக சுத்தம் செய்யுமாறு தூய்மை பணியாளரிடம் கூறினார். பீளமேடு ஆவாரம்பாளையம் பிரதான சாலை பகுதியில் சாலையோரத்தில் உள்ள குப்பைகள் பேட்டரி ஆட்டோ மூலம் சுத்தம் செய்யும் பணி இன்று மே 23ஆம் தேதி நடைபெற்றது. இதனை வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் சாலை ஓரத்தில் உள்ள குப்பைகள் முழுவதையும் முழுமையாக சுத்தம் செய்யுமாறு தூய்மை பணியாளரிடம் கூறினார். பின்னர் கோவை வடக்கு மண்டலம் பீளமேடு ஜெகநாதபுரம் பகுதியில் தினசரி குப்பை வாங்கும் தள்ளுவண்டி சரியாக வருகிறதா என்று இன்று மே 23ஆம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து பொதுமக்களிடம் தினசரி உப்பு தண்ணீர் சரியாக வருகிறதா, நல்ல தண்ணீர் 6 நாட்களுக்கு ஒருமுறை வருகிறதா, தெருவிளக்கு சரியாக இருக்கிறதா என்று பொதுமக்களிடம் கேட்டறிந்தார்.